எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. அப்போ ராகு வெளிநாடு வெளியூர் இந்த அயல் தேசம் போகிறது, ஏதாவது தொடர்புகள் வர்றது, திடீர்னு நான் வந்து துபாய்க்கு டிக்கெட் கிடச்சிதுங்க போயிட்டு வந்தேன், சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன், எதுவோ ஒரு பயணம் வந்து நெடுந்தூரம் போகக்கூடிய அமைப்பெல்லாம் கும்பத்துக்கு வாய்ப்புகள்லாம் வரும். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட புதிய வெளிநாட்டு தொடர்போடு அந்த ஷூட்டிங் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே மாதிரி அரசு துறையில் இருக்கிறவங்களுடைய பிரபலியமானவங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா ராகு வந்து இந்த வருஷம் கடைசியில், அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி மகரத்துக்கு போயிடுவார். மகரத்துக்கு போனாலும் உங்களுக்கு 12ஆம் ஆகும். அப்பயும் உங்களுக்கு யோகம்தான், தனலாபந்தான். அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை. ஃபைன் டைம் சக்ரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ புத்தாண்டு தமிழில் வந்துட்டு 40வது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க. சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை ஏகாதேசி திதியில் பிறக்குதுங்க. அது இன்னும் கொஞ்சம் சிறப்பு அதிகம். இருப்பினும் அந்த பராபவ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, பல கஷ்டங்களோ பல இன்னல்களோ பஞ்சபூதம் சார்ந்து நிலம், நீர், காற்று, நெருப்பில் ஒரு பூகம்பம் ஏற்படுறது, போர், இது மாதிரி நிறைய ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சீற்றங்கள், அப்படி இயற்கை சீற்றங்களுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு. அரசியல் துறையில் கூட பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருங்க. ஏன்னா கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனத்தில் பிரவேசிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும், குரு அதிசாரமாகவும் தன்னுடைய பெயர்ச்சி ஆண்டு பலனாக பெயரக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு போவார் ஜூனில். அடுத்து அதிசாரமாக இந்த ஆண்டு கடைசிக்கு பெயரக்கூடிய அமைப்பு அது வந்து சிம்மத்துக்கு போயிட்டு வருவார். அப்போ மிதுனம், கடகம், சிம்மம் 3 இடத்துலையும் மாற்றி வந்து உங்களுக்கு குருவுடைய அமைப்பு இருந்தாலும், இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு சனி பகவானுடைய கிரக அமைப்பு தான் ஆண்டுக்கோள்களாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி ஆகுதுங்க. இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா, ராகு கும்பத்தில் இருக்கிறார், கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். அப்போ ரிவர்ஸில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு மகரத்துக்கு வந்துடுவார் ராகு பகவான். இங்கே சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது கடகத்துக்கு போயிடுவார். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருந்தாலும், காலசர்ப தோஷத்தோட ஒரு 7 கிரகங்களும் இந்த ராகு கேது அடைவுக்குள்ளார மொத்தம் 11 விஷயத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அங்கமாக மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பலவித மாற்றங்களையும், ஒரு முன்னேற்றத்தையும், ஒரு தடுமாற்றத்தையும், ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் வந்து இது வந்து நம்மளுடைய கோச்சார கிரகத்துடைய பலன் தான். ஒவ்வொரு கிரகமும் ஒரு வருஷம் எங்கே ஆண்டுக்கோளாக பயணிக்கக்கூடியது. இப்போ குரு பார்த்திங்கன்னா 16 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படியே மாறி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, 12 ஆண்டுகளுக்கே மாறிடும். அதில் அதிசாரமாகவும் கோச்சார ரீதியாக வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டுங்க. அதே போல் தான் சனி பகவான் 2.5 ஆண்டு ஒருடைய ராசியில் இருக்காப்பார். அப்போ திருக்கணிதம், வாக்கியம், இந்த 2 பஞ்சாங்கத்தைப்படி நம்ம பல மாற்றத்தை வந்து நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்க, இத்தனை இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும் பொழுது, தமிழ்ங்கிறது சித்திரை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். சூரியன் பிரவேசிக்கக்கூடிய எந்த ராசியிலனா மேஷம், முதல் ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்று செவ்வாய் ஆதிக்கம் அதிபதியான மேஷத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம சித்திரை மாதம் முதல் தமிழ் மாதமாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து நம்ம வழிபாடு அப்படிங்கும்போது, சித்திரை அப்படிங்கும்போது மதுரை ஞாபகம் வந்துடணும். அழகருடைய திருக்கோயில் அமைப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்டிகைகள். பொதுவாகவே சித்திரையில் கத்திரி வெயிலாக இருந்தாலும் தமிழருடைய பண்பாடில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் நிறைய உண்டு. அதில் சித்திரை கனி வைத்து நம்மளுடைய முன்னோர்களுடைய அமைப்பில் நம்ம பாரம்பரியம் தொட்டு வழிபாடெல்லாம் எடுத்து இந்த ஆண்டை வந்து நம்ம நல்ல ஒரு சுபிக்ஷமாக எல்லாத்துக்குமே ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் தொழில் வளர்ச்சியும்
பணம் நிறைய வருமானத்தையும் கொடுக்க சொல்லி ஈசனாக இருக்கட்டும் அல்லது எம்பெருமான் பெருமாளாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், எல்லாரோட தெய்வம் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி நம்ம வீடியோக்களை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம போய் பார்ப்போம். கும்பராசி நேயர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். அருமையான வருடமாக பிறக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் குமுறல்கள் இருந்துகிட்ருக்கோம். கொஞ்சமாக நான் பிரயாணம் பண்ணுறேன், நிறைய அலைச்சல், நிறைய வீண் விரயம் ஆகிட்டுருக்கு. ராகு வச்சு செஞ்சிட்ருக்காரு, என்னன்னே தெரியல, உடம்பும் முடியல, ஆனாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா இருந்தாலும் குரு பார்த்துட்ருக்கனால உங்களுக்கு என்னென்னா அதுலேயும் ஒரு நிறைய உங்களுக்கு எப்படின்னா புகழ் கிடைச்சிட்ருக்கலாம், நிறைய சந்திப்புகள் கிடச்சிட்ருக்கலாம், மாற்றங்கள் ஏற்படலாம். குரு என்னை பார்க்கும்போது ஒரு கோடி நன்மை, இந்த அலைச்சல்கள்லையும் ஒரு கோடி நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா புகழை கொடுக்கும், நல்ல பேரை கொடுக்கும். பணத்தை கொடுக்குதா அப்படின்னா எல்லாருக்குமே பணம் கொடுக்காதுங்க. ஏன்னா குபேர ராசிங்கக்கூடிய 11ஆம் இடம் லாபஸ்தானம் அபிலாஷைங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயம் ஏன்னா கும்பந்தான். அப்படி இருந்தாலும் இந்த ராகு அப்படிங்கிற விஷயத்துக்கு குரு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு திடீர் பணவரவுன்னு சொல்லுவாங்களா, ஒரு அந்த மாதிரி குருட்டதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. வந்திருக்கிறவங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது, வராதவங்களுக்கு ஒரு தடவை உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனே போய் எங்கே உட்காரார், 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உட்கார, செவ்வாய் சனி புதனுடைய விஷயத்தில் உட்காரனால உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட்டு பூமி சார்ந்த பிரச்சனைகள் தீரும். இந்த பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு குருட்டதிர்ஷ்டம் உண்டுங்க. ஏதோ ஒன்று போனோம் பேசினோம் அப்படிங்கிறது, பில்டிங் கான்ட்ராக்டு வீடு சம்மந்தமான விஷயம் எல்லாமே செவ்வாய் தாங்க. அப்போ ராகு வெளிநாடு வெளியூர் இந்த அயல் தேசம் போகிறது, ஏதாவது தொடர்புகள் வர்றது, திடீர்னு நான் வந்து துபாய்க்கு டிக்கெட் கிடச்சிதுங்க போயிட்டு வந்தேன், சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன், எதுவோ ஒரு பயணம் வந்து நெடுந்தூரம் போகக்கூடிய அமைப்பெல்லாம் கும்பத்துக்கு வாய்ப்புகள்லாம் வரும். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட புதிய வெளிநாட்டு தொடர்போடு அந்த ஷூட்டிங் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே மாதிரி அரசு துறையில் இருக்கிறவங்களுடைய பிரபலியமானவங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா ராகு வந்து இந்த வருஷம் கடைசியில், அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி மகரத்துக்கு போயிடுவார். மகரத்துக்கு போனாலும் உங்களுக்கு 12ஆம் பாவம், அப்பையும் உங்களுக்கு யோகம்தான், தனலாபம் தான். அப்பையும் குரு பார்ப்பார். குரு பெயர்ந்துடனே குரு ராகுவையும் உங்கள் 12ஆம் இடத்தையும் பார்க்கறனால ஒரு குபேர யோகம் உண்டு. அது நீங்கள் பயப்படவே வேண்டாம். எடுத்த காரியமெல்லாம் சித்தியாகக்கூடிய அமைப்பு இந்த 2-3 மாதத்துலேருந்து உங்களுக்கு படிப்படியான உயர்வு உண்டு. அதற்கான கண்ணோட்டம் முன்னோட்டம்லாம் இப்பயே உங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா எத்தனை பேரோட கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ அத்தனையிலேயும் உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் உண்டு அப்படிங்கிறது இனி வரும் காலகட்டம் தான் இருக்குங்க. பின்னணி புலனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆரோக்கியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் நல்ல ஒரு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி உங்களை மதிப்பாங்க, மனைவினாலேயும் யோகம் உண்டு, மனைவிக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும், வேலைவாய்ப்பு கிடைக்கும், பெண்களால் ஆதாயம் உண்டுங்க. பெண்கள் வந்து உங்களுக்கு யாராவது ஒரு புதிய நட்பு கிடைக்கலாம், அல்லது வந்து வீட்டில் இருக்கிற பெண்களே உங்களுக்கு ஒரு பணத்தையோ வருமானத்தையோ ஒரு உத்தியோகத்திலேயோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்கும் கும்பராசிக்குங்க. கும்பராசிக்கு மேற்கொண்டு ஒரு அக்கறை அப்படிங்கிறது வரவு தனவரவில் கொடுக்கல் வானங்கள்ல இந்த அக்ரிமெண்ட்டு போடுறதில்ல, இதிலெல்லாம் பல தடவை நல்லா யோசித்து அந்த பிளான்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2ஆம் இடத்துல சனி செய்வாங்கம்மா, வீட்டில் குடும்பத்தில் அல்லது நீங்கள் வண்டி வாகனம் கவனமாக போங்க, வேகமாக வண்டி ஓட்டாதீங்க, செல்ஃபோன் வச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்க. 2ஆம் இடத்துல வந்து புதன் நீச்சம் வேற. அப்போ செல்ஃபோன் அந்த கம்யூனிகேஷன்னாலேயே கம்யூனிகேஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு அவமானம் கெட்ட பேர் ஆகிற மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் கூட ஆகலாம். அதே போல் நீங்கள் வந்து உங்களுடைய உறவுகளிடையே அளந்து பேசுங்க. எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் போகக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வந்துடுங்க. உங்கள் வேலை உண்டு, உங்களுடைய வார்த்தைகளை அளந்து பேசுகிறனால உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடோ மனசஞ்சலமோ மனக்கவலையோ எதுவுமே இருக்காது. இதெல்லாம் வந்து நம்ம கிரக வந்து கோச்சாரமாக சொல்லக்கூடிய விஷயம். மழை வளம் நல்லா இருக்கிறனால உங்களுக்கு விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு 7.5 சனியாக இருந்தால் உழைப்பை கொடுக்குறீங்களே, அதனால் சூப்பராக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும், நிறைய வந்து மானியங்கள்லாம் கிடைக்கும், அரசு சார்ந்த உயர்வும் கிடைக்கும், ஊதியமும் கிடைக்கும் அப்படிங்கிற. அப்போ உழைப்பாளிகளுக்கு எல்லாமே
கும்பத்துக்கு நல்ல ஒரு வருமானமும் குபேரத்தனமும் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இத்தனை இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கோயில் வழிபாடு அப்படின்னா கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. அதில் 9 கோளுகளுக்கான தடைகளை நீக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம குபேரன்னு சொன்னோம். அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த கனக தாராசோஸ்திரம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் உட்காந்து கேட்டுக்கலாம். கேட்கறதுனால பிரச்சனைகளே இல்லை. காவல் தெய்வம் வழிபாடு உங்கள் தெருவுலேயோ உங்கள் ஊர்லேயோ எது பிரசித்த பெற்று இந்த வீரனார், ஐயனார், அதே போல் முனியாண்டி, முனீஸ்வரன், இது மாதிரி கருப்பராயன் இது மாதிரி இருக்கிற காவல் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு எடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பாண்டி கோயிலெலாம் சொல்லுவாங்க மதுரையில். அப்போ மீனாட்சி அம்மனை தெரிவிச்சுட்டு அப்படியே நீங்கள் பாண்டி கோயிலும் போய் வழிபாடு எடுத்துக்கணும். ஏதாவது சந்தேகம்லாம் இருந்தால் நீங்கள் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கும்பத்துக்கு நல்ல விஷயங்கள் மாற்றங்கள் உண்டு. வாழ்க வளமுடன். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கட்டும்.